ஹாய் ஹலோடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு ஜேகேவோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ரொம்ப டேஸாக எஃப்எஃப் போடல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால தான் இனிமேல் நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். நீங்களும் ஜேகேவும் சேம் காலேஜ் தான். ஜேகேவும் நீங்களும் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு நீங்களாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் போதுன்னா மற்றதெல்லாம் டேரக்டாக ஸ்டோரி லைனுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தான் ஜேகே ஏன் இப்படி பண்ணுறான்? நான் மார்னிங்லேருந்தே சாரி கேட்டுட்ருக்கேன் தெரியுமா? அவன் என்னை கண்டுக்க கூட மாட்டுறான். சாரி கேட்டு கேட்டு என் வாய் தான் வலிக்குது. சரி விடு, என்ன பண்ண முடியும்? உனக்கு தான் ஜேகேவை பற்றி தெரியும்ல. அவனை சமாதானப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்துக்கலாம் விடு வயன், ஃபீல் பண்ணாத அப்படின்னு வயனும் தேவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஜேகேவும் வரான். அப்போ தேவங்க வந்துட்டு பார் உன் ஆள் வரான், போய் பேசு, எப்படியாச்சும் சமாதானப்படுத்து, கிளம்பு. நான் போக மாட்டேன், அவன் திட்டானா? அதெல்லாம் திட்ட மாட்டா, போ. ஆஹா, எனக்கு பயமாக இருக்குப்பா, அடித்தாலும் அடிச்சிருவானா, எனக்கு எதுக்கு வம்பு. சரி அப்போ நான் கூப்பிடுறேன், நீ பேசணும், புரியுதா? கூப்பிடு, ஆனால் பேசுகிறதுக்கு தான் பயமாக இருக்குது. அவன் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, இல்லை வேறு எவனாவது பாய் ஃப்ரெண்டா? இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் என்ன இப்படி பேசுகிறதுக்கு தயங்கிட்டுருக்க? இல்லை, அவன் திட்டிடுவானோன்னு பயமாக இருக்கேன், அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் திட்ட மாட்டேன், நேரில் நான் அவனை கூப்பிட்றேன். டே மச்சான், ஜேகே இங்கே வாடா. என்னடா வேணும்? என்ன மச்சான் அவன் கூட பேச மாட்டியாம்மா? அவள் ரொம்ப சாரி கேட்டான்னு சொல்கிறா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா மச்சான். ஏன்டா இப்படி என் தங்கச்சியை ஃபீல் பண்ண வைக்கிற? இப்போ நான் அவளை சாரி கேட்க சொன்னான், அவளை தானே கேட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன மச்சான் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? யாரும் தான் இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டில் கொஞ்சம் பாவம் கட்டேன்டா. இங்கே பாரு, நானும் இப்போ அதை தான் சொல்கிறேன். அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தானா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் அவளை சாரி கேட்க சொன்னேன்டா, அவளை தான் வந்து சாரி கேட்குறா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் பாவம் காட்டேன்டா. ஓஹோ, சரி சரி, காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அவன் இழுத்துட்டு போகிறான். ஜங்குக்கா, நான் 1000 தடவை சாரி சொல்லிட்டேன்டா, அப்புறம் ஏன்டா என்னை இப்படி கெஞ்ச விடுற? அப்போ ஜங்குக்கும் உங்கள் லிப்ஸை பிடிச்சி இழுத்து, ஓய் என்ன நானும் பார்க்குறேன், அப்படியே இருந்து சாரியை தவிர அவன் வாயில் வேறு எதுவுமே வரமாட்டேங்குது. நானும் சாரி கேட்டு தானே இருக்கேன், அப்புறம் ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டேறேன்? ஆமாம், நீ வச்ச ஐஸில் அப்படி நான் மெல்ட் ஆகிட்ட தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லை, நான் சீரியஸாக தான் சாரி கேட்டேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் நான் அந்த பையன் கூட பேச மாட்டேன்னு. அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்க? நான் தான் சாரியும் கூட சொல்லிட்டேன்ல. இங்கே பாரு, உனக்கு தான் தெரியும்ல, நீ மற்ற பசங்க கூட பேச வேண்டான்னு சொல்ல. அவன் உன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறான், நீயும் திருப்பி பல கட்டி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு அதுதான் காண்டாகுது. சரி நான் அப்படி பேசலை ஜங்குக்கா, விடு. நான் தான் சாரி கேட்டுகிட்டே இருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ என்னை மன்னிக்க மாட்டியா? மாட்டேன். ஜங்குக்கா என்னடி? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் நான் என்ன பண்ணா நீ என்னை மன்னிப்ப? பாரா, ரொம்ப சீரியஸாக பேசுகிறீங்க போல். என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லை, ஏன் இப்படி பேசுகிறேன்? சரி நான் என்ன பண்ணேன், நீ என்ன உன் கோவம்லாம் போகும். இழுத்து ஒரு கிஸ் கொடு, போயிடும். ஜங்குக்கா என்ன? சரி கொடுக்காத, எனக்கு போகாது, நான் போகிறேன். காலேஜ் நான் யாராச்சும் பார்த்து என்ன ஆகும்? நானும் இது காலேஜ் இல்லைன்னு சொல்லி வேண்டான வீடு, சரி நான் கிளம்புறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. நான் இங்கே கொடுக்க சொல்கிறேன், இப்போ என்ன எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. அப்போது ஜங்குக்கும் வந்துட்டு அவன் லிப்ஸை டச் பண்ணி காட்டுறான். போ ஜங்குக்கா, நாங்களாம் கொடுக்க மாட்டேன். சரி கொடுக்காத, நான் போகிறேன். டே உனக்கு என்ன வேண்டாம் வேணும்? இப்போ நீ கிஸ் கொடுத்தானா என் கோவெல்லாம் போயிடும், கொடுக்கலனா நான் பேச மாட்டேன். ஜங்குக்கா என்னை ரொம்ப கெஞ்ச விடுடா நீ. சரி கொடுக்காத, நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு பிடிக்கலனா போ, நான் போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவை கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேவும் வந்துட்டு உங்களை பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே வந்துட்டு ஃபியூ ஹார்ஸ் போகுது. நீங்களும் காலேஜ் முடிச்சுட்டு ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே வாக் பண்ணி வந்துட்டுருக்கீங்க ரோட் சைடில்.
ஸோ அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டுருக்கா. ஜேகே அந்த பொண்ணை பார்த்ததோ அப்படியே ஸ்டாப் ஆகிடுறா. நீங்களும் ஜேகேவை பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே, ஏன் நின்னுட்ட? அது வந்து ஏன் சொல்லு ஜங்குக்கா, என்னாச்சு? அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்த பொண்ணும் ஜேகேவை பார்த்ததும் வந்து கரெக்டாக ஸ்லாப் பண்ணுறா. ஜங்குக்கா, ஏய் யார் நீ, இப்போ எதுக்கு இவனை வந்து அடித்த? அப்போ அந்த பொண்ணும் வந்து, டே ஜேகே, நான் உன்னை எவ்வளோ ட்ரெஸ் பண்ணேன், ஏன்டா இப்படி எனக்கு பண்ணேன், நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க தெரியுமா எனக்கு? எங்கே பாரு ஜங்குக்கா, யார் இந்த பொண்ணு, எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? உன்னை அடுக்க வேற செய்கிறா, என்ன நினச்சிட்டு இருக்கா அவள்? வயன் நீ கொஞ்சம் அமைதியாக இரு. எப்படி ஜங்குக்கா என்னால் அமைதியாக இருக்க முடியும்? யார் அவள்? அவள் எதுக்கு உன்னை வந்து அடிக்கணும்? ஓ, நீ தான் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், நான் தான் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ எதுக்கு நீ அவனை அடித்த? ஜங்குக்கா, நீ என்னை மட்டும்தான் ஏமாத்துறேன்னு பார்த்தேன், அவளையும் ஏமாத்துறல. ஜரா ஜரா இங்கே பாரு, அமைதியாரு. நீ தேவையில்லாமல் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்ருக்க. யார் ஜங்குக்கா? நான் க்ரியேட் பண்ணுறேன்னா? எப்படி ஜங்கு, நீ எனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு இப்போ இவ கூட இப்படி சுற்றிட்டுருக்கேன்? ஜங்குக்கா, அவள் என்ன பேசுகிறா எனக்கு புரியலை. என்ன துரோகம் பண்ண நீ அவளுக்கு? நீ கொஞ்சம் அமைதியார. ஏன்னா அமைதியான்னு சொல்லிட்டு இருக்கே, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேயா ஜங்குக்கா? ஏய் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இரேண்டி, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஓ, அப்போது அவள் யார்? என்னை விட அவன் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டால. ஐயோ வயன், உனக்கு புரியுதா? கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் இருக்க மாட்டியா நீ? இருக்க ப்ராப்ளமே பார்த்தாது இல்லை, நீ எச்சா வேறு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற. ஓ அப்படியா சங்குக்கா, சரி நீ பேசு, நீங்கள் 2 பேரும் என்ன பேசுங்கிறேன்னு கேட்குறேன். இங்கே பாரு சாரா, நான் உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லிட்டேன், நமக்கும் எல்லாமே முடிஞ்சுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுதா? நீ தேவையில்லாமல் என் லைஃப்பில் இன்வால்வ் ஆகாத. ஓ யார், நானா ஜங்குக்கா? நீயும் என்ன மாதிரி ஏமாறு போடவன் வேணா பாரு, உன்னையும் அவன் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவா. ஜாரா, வேர்ட்ஸை பார்த்து பேசு. நீ பாட்டுக்கு எல்லா வார்த்தையும் விட்டுட்டு போயிடாத, அதுக்கப்புறம் நானும் திருப்பி பேச வேண்டியது வரும், பார்த்துக்கோ. ஓ அப்படியா ஜங்குக்கா, நீ எனக்கு பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? ஆனால் நீ எப்படி அந்த கில்ட்டினஸே இல்லாமல் இருக்க, எனக்கு அதுதான் புரியல. ஜங்குக்கா, அவன் என்ன பேசுகிறான், யார் இவன்? ஜாரா யார்? இந்த பொண்ணு பேர் தான் ஜாராவா? ஆமாம், நான் தான் ஜாரா, ஜேகேவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை, அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான். ஜங்குக்கா, அவன் என்ன சொல்கிறான், எனக்கு எதுவுமே புரியலை. ஐயோ கொஞ்சம் அமைதியாக இரு, உனக்கு நான் எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன ஜங்குக்கா சொல்கிற? இவன் யார்? உன்னோட எக்ஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் நீ என்கிட்ட என்ன சொன்ன ஜங்குக்கா? உனக்கு எக்ஸ் லவர்ஸ் நீ யாருமே கிடையாதுன்னு தானே சொன்னேன். நான் சொல்கிறேன் ஏன், எங்கே பாரு, நான் ஜாரா ஜேகேவோட எக்ஸ் கூட இல்லை, பட் எனக்கும் ஜேகேக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு எப்போவோ. ஜங்குக்கா, அவன் என்ன சொல்கிறான் எனக்கு புரியலை. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்போது நீ என்னை ஏமாற்றிருக்கேன் ஜங்குக்கா. ஏய் இல்லை ஓயன், நான் உன்னை ஏமாத்தலாம் இல்லை, எனக்கு புரியலை. அவன் என்ன பேசுகிறான், எனக்கு இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு சத்தியமாக இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது ஜங்குக்கா. நீ ஏதாச்சும் சீக்கிரட்டாக ஏதாவது பண்ணியா, இல்லை என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா ஜங்குக்கா? அப்போ ஜாராவும் வந்துட்டு அவனை நம்பி வந்த பொண்ணு, எனக்கு புரியல, அவனோட ஒரிஜினல் கேரக்டரை பற்றி உனக்கு தெரியல போல் ஓயன். நான் தான் சொல்கிறேன்ல, ஆமாம், இந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸையும் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவான். அப்படி ஒரு நாள் உன்னையும் விட்டுருவான், வேணா பாரு, அப்போ தெரியும் ஜங்குக்கு யாருன்னு. அவன் ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். கடைசியில் என்னோட நிலமை தான் உனக்கும் வரப்போகுது. ஜங்குக்கா, நீ என்ன சீட் பண்ணியிருக்கேன்ல, அப்போது
நான் அவ்வளோ சீப்பாக போயிட்டேன் நான் உன்னை எவ்வளோ ட்ரெஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் மார்னிங் கூட நான் அவ்வளோ சாரி கேட்டேன்ல. உன் மேலே நம்பிக்கை வச்சு தானே அந்த சாரியெல்லாம் கேட்டேன். இல்லை எனக்கு என்ன தலையெழுத்து அவங்ககிட்ட அவ்வளோ சாரி கேட்கணும்னு. ஏன்டா ஏன் இப்படி பண்ணுன்னு? உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு ஜங்குக் நீ எனக்கு. ஏய் ஒயன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் சொல்கிறத நீ எதுவுமே சொல்ல வேணாம் ஜங்குக். அவளுக்கும் உனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் ஜங்குக்? எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுல அவங்க 2 பேர்த்துக்கும். அதுக்கப்புறம் ஏன் ஜங்குக் என்கிட்ட வந்து என்ன அவளை மாதிரி என்னையும் யூஸ் பண்ணிட்டு விட போறியா? சொல்லு. அவன் சொன்ன மாதிரி அவன் நிலைமை தானே எனக்கும் ஒரு நாள் வரப்போகுது. அது இப்போவே வந்துருச்சுன்னே நான் சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுடி. நீ எதுவுமே சொல்ல வேணாம் ஜங்குக்கா ப்ளீஸ். இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். அவ்வளோதான் ஜங்குக். உனக்கும் எனக்கும் இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் என்னை விட்டுரு ஜங்குக்கா. பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னை விட்டுரு. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவளை மாதிரி ஆகிறதுக்கு நான் விரும்பலை ஜங்குக். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை விட்டு போயிடு. அப்போ நான் நல்லா இருப்பேன். நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். என்ன பேசணுமோ பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஜங்குக். நீ போ ஜங்குக். உன் ஃபேஸை பார்த்தா கூட எனக்கு இப்போ அசிங்கமாக இருக்குது. என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு போயிடு. நான் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விடுடி. நீ எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் ஜங்குக்கா. என்னை விட்டு ப்ளீஸ். இதுக்கு மேலே நான் ஹர்ட் ஆகணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனும் வந்துட்டு ஜாராவை பார்த்து, இப்போ உனக்கு ஹாப்பியானதான் ஜாரா? எனக்கு புரியல. நீ ஏன் இப்போ என் லைஃப்பில் இன்வால்வ் ஆகுற? ஏன்டி இப்படிலாம் பண்ண? ஜெக்கி உனக்கு புரியுதா இல்லையா? நீ எனக்கு மட்டும்தான் ஜெக்கி. நீ அவ கூட சுற்றுவேன்னு தெரியும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எப்பவுமே உனக்கு ரைட் பர்சன் நான் மட்டும்தான் ஜெக்கி. நான் மட்டும்தான். அவெல்லாம் உன்னோட இதுக்கு ரொம்ப ஓவர் ஜெக்கி. நான் தான் சொல்கிறேன்ல, நீ என்கிட்ட வந்துடு. ஜாரா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பார்த்துக்கிறேன். ஒரு நாள் மாட்டுவலை என் கையில், அப்போ வச்சு செய்கிறேன்டி. பார்க்கல ஜங்குக். நீ என்னை என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேலே இருக்க லவ் போகவே போகாது. நான் எப்போ நான் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது எந்த பொண்ணு கூட நீ இருந்தாலும் என்ன பண்ணாலும் எனக்கு நீ மட்டும்தான் ஜங்குக் வேணும். புரியுதா? பார்க்கலாண்டி, பார்க்கலாம். எப்பவும் ஒன் சைட் லவ் ஜெயிச்சதில்லை. அப்படி ஜெயித்தாலும் ஒன்று யாருக்காவது பிடிக்காம தான் இருக்கும். அந்த மாதிரி தான் உன்னோட லவ்வும். உன் லவ்வுக்கு நான் டிசர்வ் கிடையாது. புரியுதா? நீ சொன்னல என்னோட இதுக்கு ஒயன் ரொம்ப ஓவர்னு. இப்போ சொல்கிறேன்டி, என்னோட இதுக்கு நீ எல்லாம் கால் தூசி கூட வர மாட்டேன். புரியுதா? இவ்வளோ சீப்பான வேலை பண்ணிவிட்டு நீயே அப்படி பேசும்போது தப்பு பண்ணி கஷ்டப்பட்ட எனக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கிறேன்டி. சீக்கிரம் ஒன்றே வஞ்சிட்டுக்கிறேன். இந்த ஜேகே யாருன்னு அப்போ நீ பார்க்கலாம் ஜேகே, பார்க்கலாம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுடி, நல்லா வெயிட் பண்ணு, அப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுறான். ஓகேடா ஃபாரிஸ், நான் இதை வந்துட்டு 2x2 போட்டுடுறேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. 2x2 சீக்கிரம் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.